தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் மற்றும் கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாட உள்ளார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், விவரங்கள். சிவரஞ்சனி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணம் மேற்கொண்டு வருகிறார். 20வது நாளான இன்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இன்று காலையில் நிகழ்ச்சி தொடங்கியிருக்கார். இன்று காலையில் கோவில்பட்டியில் உள்ள செண்பகவல்லி அம்மன் பூவனாத சுவாமி கோயில் திருக்கோயில் சுவாமி தரிசனம் செய்தார். இதையடுத்து தற்போது கோவில்பட்டி கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்கள் மற்றும் தீப்பெட்டி உற்பத்தியாளருடன் கலந்துரையாடி கொண்டு வருகிறார். தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் அதிமுக ஆட்சியில் தீப்பெட்டி தொழில் செய்யப்பட்ட நன்மைகள் குறித்து பேசி வருகின்றனர். அது மட்டுமல்ல, தீப்பெட்டி தொழிலுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கக்கூடிய லைட்டர்களை நாங்கள் தமிழகத்தில் தடை செய்ய வேண்டும் என்று சிறப்பு கவர்னர் மூலமாக அதிமுக எம்எல்ஏ கடம்பராஜ் கொண்டு வந்தார். ஆனால் சட்டசபையில் அறிவிக்கப்பட்டு தற்போது நடக்கவில்லை. அதனால் அதிமுக ஆட்சிக்கு வரும்போது இந்தியா முழுமைக்கும் இந்த பிளாஸ்டிக் லைட்டரை தடை செய்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றனர். அதே போன்று கடலை மிட்டாய்க்கு அதிமுக ஆட்சி தான் புவிசார் குறியீடு கிடைக்கப்பட்டது. இந்த கடலை மிட்டாயை சத்துணவில் வாரத்தில் 2 நாள் கொடுப்பதற்கு அதிமுக ஆட்சி வந்ததும் கூட ஒரு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுடைய கோரிக்கை குறித்து எடப்பாடி பழனிசாமி கேட்டு வருகிறார். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஸ்வரன்.